தலையே ரொம்ப பெருசாக இருக்குது, 4 தலையை சேர்த்து மறைச்சி ஒத்த தலையாக கொண்டு வந்திருக்கார், பெரிய மண்டபெருத்த மகாதேவன் மாதிரி இருக்கார் அப்படின்றார். இப்படி எல்லாரும் பேசிட்டு போக இந்த 30 முக்கோடி தேவர்கள் வேற அந்த கூட்டத்தில் ஊடையில் இப்படி நுழைஞ்சிருக்காளாம். யாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. இதில் பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி தேவி, ஸ்ரீதேவி, நீலாதேவி, நப்பிண்ணை தேவி அவாவா வேற அங்கங்கே கோஷ்டியாக அவாவா கூட்டத்தை கூட்டுண்டு குச்சுன்னு பேசிக்கிறாளாம். கோகுலத்து ஜனங்கள்லாம் பார்க்குறா, இதெல்லாம் நம்ம கூட்டம் மாதிரியே இல்லையே, வெளியூருக்காரங்க மாதிரி இருக்கு, யார் என்னன்னு விசாரிக்கிறாள். அவளதோ பக்கத்து ஊர் தான், எங்கே நான் கைலாசம், அது எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. அவளுக்கு தெரியாது கைலாசபுரம் நினச்சுட்டா. ஒருத்தி சொல்ல அது கைலாசபுரம் தான் எங்கள் ஊர் அப்படின்றா. இன்னொருத்தி சொல்கிறா மதுராபுரி தான் எங்கள் ஊருன்றா. இன்னொரு சொல்ல பர்சானா தான் எங்கள் ஊருன்றா. இந்த ராதிகாராணி வேற வேஷத்தில் வந்திருக்கா. ராதிகாராணி கிருஷ்ணனுக்கு முன்னாடியே பிறந்தவள். அவள் ஒரு கோஷ்டியை கூட்டிட்டு வர அவாவா உள்ளே போகிறாளாம். காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார். போய் பார்க்குறாளாம். பகவான் இப்படியே பார்க்குறான். சிவபெருமானை பார்த்தா என்ன போய் ஆடுறதை விட்டுட்டு இங்கே வந்தேன்னா, இல்லை நீ பண்ணுற அட்டகாசத்தை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சாரம். பார்வதியை பார்க்குற அவள் வேறு அங்கே போயிருக்காள். அவளும் இங்கே வேறு வேஷம் போட்டு வந்துவிட்டா. அண்ணா ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்றாளாம். ஸ்ரீதேவி வந்து கண்ணை வெக்கப்பட்டு மூடின்ட்டாளாம். ஆனால் சரஸ்வதி என்னடி பார்க்காம கோமனம் கூட கட்டிக்காமல் இருக்கார், நான் எதை பார்க்கறது அப்படின்னு வெக்கப்படுறாளாம் ஸ்ரீதேவி. இப்படி எல்லாரும் பார்க்குறாளாம். காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார். இது போதா குறைக்கு 1000 தலை ஆதிசேஷன் வேறு அவர் வேறு நுழைஞ்சுட்டார். பாம்பு வேஷம் போடாமல் அவர் பாட்டு இப்படி அந்த பாம்பு முழிக்கும் பாருங்க, இப்படி பார்த்துட்டே வர்றார். பக்கத்தில் இவர் ஏன் மொழியே சரியில்லையே, ஒவ்வொருத்தராக சொல்கிறாளாம். அத்தனை பேர் வரலாம். காணத்தாம் புகுவார். அவர் வந்து பார்த்துட்டு சுவாமி அப்படின்றாராம். புஸ்ஸு மூச்சு அதை பின்னாடி தெரியும். ஏன் இப்படி மூச்சு விடுற, குழந்தைக்கு தனியாக சுற்றி போடுங்கன்றாராம். இவருக்கு குழந்தைக்கு திருஷ்டி விடப்படாதேன்னு மூச்சு விட்டா அது கூட திருஷ்டி பற்றுமோன்னு நினைக்கிற அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து கூட்டமாக காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார் ஆணுப்பார் இவன் நேரில்லை கான். புருஷன்னா அப்படி இருக்கணுமா, அப்படி இருக்கானா. அந்த உடம்பை பார்த்தோம்னா 6 பேக்ஸ்லாம் சொல்லலை, அப்பயே இருந்தது, பிறந்தோண்டே இருந்ததுக்கு கொழுக்கு மொழுக்குன்னு இருக்கானா. ஆனால் அழகான ஸ்திரீகள் கோபிகள்லாம் வந்து டக்குனு வயிற்றெல்லாம் உள்ளே எக்கிண்டு அப்படி நல்லா அழகாக கோடெல்லாம் அடி கவுஞ்சி அடி அப்படின்றாள். என்னடி இதுக்கு 6 பேக்ஸ் பார்த்தியா நீ அப்படின்றாள். இல்லையே நான் கொழுக்கு முழுக்குன்னு தானே பார்த்தேன். பாட்டி உன் கண்ணு வேறு எங்கள் கண்ணு வேறு, நாங்கள் பார்க்குற பாவத்தில் அல்லவா. என் நெஞ்சினால் நோக்கி காணீர் என்னை முடியாதே. அவாவா பார்க்குறாளாம். ஆணப்பார் இவன் நேர் இல்லை கான். அவ்வளவு அழகாக இருக்கான் இந்த பிள்ளையாண்ட. அவாவா எப்படி பார்க்குறாளோ அதுபோல ஒரு ரூப லாவண்யம். பார்க்குறவ அத்தனை பேருக்கும் சாக்ஷாத் மன்மத காமனை பயந்த காளை இடவகை கொண்டது என்பர் எழில் அணி அனந்தபுரம் அப்படின்றார் நம்மாழ்வார் சொல்றார். பத்மநாபனை பார்த்துட்டு சொல்றார், காமனை ரொம்ப அழகுன்றால, அந்த காமனை கொடுத்த காளை எங்கே தெரியுமா இருக்கான், அனந்தபுரத்தில் இருக்கான். காமனை பயந்த காளை இடவகை கொண்டது என்பர் எழில் அணி அனந்தபுரம் அப்படின்றார். அந்த மாதிரி அழகானா இருக்கானா. ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் வடபத்திரசாமி பார்க்கணும். அந்த சிரிச்சுண்டு அந்த கண்ணோட சிவப்பும் வாயுடைய சிவப்பும் அந்த பச்சை வண்ணமும் அவர் அழகு. அப்படியே சிவகாசி பக்கம் போனோம்னா திருத்தன்கா போய் பார்க்கணும். நின்ற நாராயணன் பேரே அழகு, நின்ற நாராயணன். அது ஒரு தனி பச்சை. ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்திரசாயோட பச்சை நன்னா பாசி பச்சை. ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்திரசாயி இவர் நன்னா கிளிப்பச்சை. நம்ம சுந்தர பரிபூர்ண நம்பி ரெண்டுத்தையும் கலந்த ஒரு பச்சை. கண்டே பிடிக்கூடாது, 3 பச்சை அவ்வளோ அழகாக இருக்கும். நம்பவே முடியும். இப்படி கூட லோகத்தில் ஒரு பச்சையில் ஒருத்தர் பார்க்க முடியுமா. நான் பச்சைமா மலை போல் மேனி பல 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 பலன்னு சொல்லிக்கிறாராங்க. திருக்குறுங்குடி நம்பியை பார்க்கணும், அது நின்ற நாராயணனை பார்க்கணும் திருத்தன்காலில். அதுக்கப்புறம் இவரை போய் பார்க்கணும். பல 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 பலன்னு சொல்லிக்கிறார் சுவாமி. ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்திரசாயி பக்கத்தில் பார்க்கலாம். சுந்தர பரிபூர்ண நம்பி கூட தூரத்தில் பார்க்கணும். திருத்தன்கா நம்பியும் பக்கத்தில் பார்க்கலாம், வடபத்திரசாயி நன்னா பக்கத்தில் பார்க்கலாம். அந்த பச்சை வண்ணத்தில் பார்க்குறவா எல்லாரும் மதிமயங்கி போகிற ஆணுப்பார் இவன் நேர் இல்லை கான். வடபத்திரசாயி படுத்துட்டு அழகை பார்த்தா அப்பா அப்படியே ஒரு மூச்சு விழும். அந்த கையும் அந்த தோள்களும் அந்த கை வச்சுருக்கிற அழகும் எதை சொல்கிறது. பத்மநாபன் வச்சுருக்கிற அழகை சொல்கிறதா, வைத்தமாநிதி அழகை சொல்கிறதா, ஆதிநாதன் நிற்கிற அழகை சொல்கிறதா, ஆச்சரியமாக விஜயாசனம் உட்காந்துருக்க அழகை சொல்கிறதா, பூமிபாலர் படுத்துருக்க அழகை சொல்கிறதா, தேவர் பிரான் அரவிந்தலோச்சனர் அழகை சொல்கிறதா, மகர நெடுங்குழைக்காதர் உட்காந்துருக்க ஸ்டைலை சொல்கிறதா, திருக்குழந்தை மாயக்கூத்தனை சொல்கிறதா, இல்லை நம்ம வைகுண்டபதி நிற்கிற அழகத்தான் சொல்கிறதா. இத்தினூண்டுக்கு குஞ்சலமாக நிற்கிறது.
இருக்கா இல்லையா, இல்லை கண்ணை உத்து பார்த்து இந்த மாலையெல்லாம் வச்சு இந்த வைகுண்டபதியை சைஸை கண்டுபிடிச்சி, இல்லை கையை கண்டுபிடிச்சி, காலை கண்டுபிடிச்சி, அது உள்ளே போய் பார்த்துருக்கேன், வெளிலேருந்தும் பார்த்துருக்கேன். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் அவனை நின்று பார்க்கணும், அச்சோடான் இருக்கும். அவருக்கு ட்ராயரையும் சட்டையும் போட்டு வந்தா 2 வயசு பையனை பள்ளிக்கூட வயசு மேமேஷன் போயிடலாம், அத்தனோடு இருக்கும். அழகன், அதான் அவ்வளோ அழகா. ஆணுப்பார் இவன் நேர் இல்லை கான், இவனுக்கு சமானமாக 30 முக்கோடி தேவரில் ஒருத்தர் பக்கத்தில் நிற்க முடியாதான். அலங்காரமாக இருக்கட்டும், ஸ்டைலாக இருக்கட்டும், மன்னார்குடி ராஜகோபாலனை பார்க்கணும், அந்த கையில் கோலை வச்சுன்னு இடுப்பை வளைச்சுண்டு. அதே மாதிரி ஆச்சரியமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ரங்கமன்னார் பார்க்கணும், இந்த தலையில் அந்த கிரீடம் வச்சுண்டு, அந்த செவுக்கை வச்சுண்டு, அந்த சாட்டையை வச்சுண்டு, இந்த ரங்கமன்னார் நிற்கிற ஸ்டைலை பார்த்தா அச்சோடான் இருக்கும். ஸ்ரீரங்கம் போய் நம்பெருமாளை பார்க்கணும், அனந்தபுரம் போய் பத்மநாபனுடைய உற்சவ மூர்த்தியை பார்க்கணும், குருவாயூரப்பனை போய் பார்க்கணும். என்ன சொல்கிறது? ஆணொப்பார் இவன் நேர் இல்லை கான், பக்கத்தில் ஒரு பயலை நிற்க வைக்க முடியலையா. அது திருப்பதி ஸ்ரீனிவாசனை பார்க்கணும், அப்படி காம்பீரியமாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா இந்த ஈரம் சொட்ட சொட்ட சுவாமி நிற்பார். இந்த திருமஞ்சனத்துக்கு அப்படியே மேலேருந்து அப்படி வர்ஷிப்பா, அதை ஒரு துளசி மாலையை போன்ற சுவாமி நிற்பார். அந்த நல்ல வெண்பட்டை உடுத்தின, அந்த வெண்பட்டை உடுத்தின ஸ்டைலுனா ஸ்ரீனிவாசன் தான். பார்த்துட்டே இருக்கலாம், அத்தனை அழகு சொட்ட சொட்ட. ஆணுப்பார் இவன் நேர் இல்லைக்கா, இவரை மாதிரி அவர்னு சொல்லவே முடியாதான் லோகத்தில். 30 7 14 லோகத்தில் நாரண நம்பி நடக்கின்றான், வாரணமாயிரம் சூழ வளம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான். இது பூரண பொற்குடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்டக்கணா கண்டு. அதுவும் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் 5 கருட சேவை போது பார்க்கணும், இந்த 5 பெருமாள் ரொம்ப ஸ்டைலாக நிற்பான் ஆண்டாளை மயக்கிறதுக்கு. எத்தனை பேர் எவ்வளோ ஸ்டைலாக நின்னாலும் ரங்கமன்னார் ஒரு படி மேலே நிற்பார். எல்லாரும் இருந்தாலும் ரங்கமன்னார் மாதிரி ஸ்டைலாக நம்மளால் இருக்க முடியும்னு ஒதுங்கிடுவா. திருத்தங்காலப்பன் முதற்கொண்டு நாமமலை ஸ்ரீனிவாசன் முதற்கொண்டு காட்டழகிய சுந்தரராசன் வரைக்கும் 5 பேரை நிற்க வச்சுட்டு ரங்கமன்னாரை பார்த்தோம்னா இவர் மாப்பிள்ளைன்னு கை காட்டிடுவோம். 5 பேரில் யார் மாப்பிள்ளை அப்படின்னா தானாகவே இவர் தான் மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு மாதிரியா அழகு. ஆணொப்பார் இவன் நேர் இல்லை கான், என்ன அழகு, என்ன காம்பீரியம், எத்தனை ஆச்சரியம். அதுவும் பகவானுக்கு எல்லாமே அழகு. பார்த்த சாரதி முகம் முழுக்க வடுதான், தழும்பு, அம்பு போட்ட தழும்பு. சாதாரணமாக அந்த அம்மை போட்ட முகமெல்லாம் மனுஷாளுக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் பயமாக இருக்கும், அருவருப்பாக இருக்கும். பார்த்த சாரதியை பார்த்தா அச்சோடின்னு இருக்கும், தழும்பழகன். தழும்பு கூட லோகத்தில் அழகாக இருக்குமான்னா பார்த்த சாரதி. இப்போ கூட பார்த்துருந்தோம், ஆடி போகிற அன்றைக்கி பார்த்த சாரதியை பார்த்தோம். அன்றைக்கி பார்க்கணுமே, ஆண்டாளோட ஜோடி போட்டு நிற்கிறார், 1 மாதம் நிற்பார், ஆண்டாளோடே நிற்பார். ஸ்ரீதேவி பூதேவியெல்லாம் விட்டுட்டு ஆண்டாளை பக்கத்தில் வச்சு நிற்பார். பார்த்த சாரதி கோஷ்டியில் பார்க்கணும். ஆண்டாள் இதை பார்த்து பார்த்து அச்சோ இந்த தழும்பு என்ன அழகாக இருக்குன்னு பார்த்த சாரதிக்கு. அந்த தழும்பில் அந்த ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சுவாமி நினச்சா ஒரு நிமிஷத்தில் மாற்றிக்க முடியாதா? மாற்றிக்கலாம். ஏண்டானா என் பீஷ்மன் விட்ட அம்புகளின் தடங்கள் தெரியணும், என் பக்தன் எதை கொடுத்தாலும் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் அம்பு விட்டாலும் ஏற்றுப்பேன்னு முகம் முழுக்க அந்த அம்மை போட்ட மாதிரி ஒரு திருமுக மண்டலம். அதில் இந்த தழும்பழகன், தழும்பழகன்னா பார்த்த சாரதி தான். அந்த தழும்பழகை பார்க்கணும், அச்சோடா ஆணொப்பார் இவன் நேர் இல்லை கான் அப்படி இருக்கணும். திருவள்ளூர் போய் பார்க்கணும், திருவள்ளூர் வீரராகவன் அவர் டிசைனாக லேடிஸ் கூட அவ்வளோ அழகாக புடவை செலக்ட் பண்ணி, அவ்வளோ அழகாக செலக்ட் பண்ணி கொடுத்திப்பார். அவர் ஒரு அழகு, ஒவ்வொரு மூர்த்தியும் போட்டி போட்டுன்ற ஒரு அலங்காரம். பார்க்க 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 காண கண்கோடி வேணும். வடுவூர் ராமனை போய் பார்க்கணும். ஆணொப்பார் இவன் நேர் இல்லை கான். எல்லாம் தாண்டி திருவிடவந்தேன்னு திவ்ய தேசம் உண்டு மெட்ராஸில், திருக்கடல்மல்லை பக்கத்தில், மகாபலிபுரம் பக்கத்தில் ஒரு திவ்ய தேசம், வராகமூர்த்தி ஸ்தலம். அந்த இடத்துல பெருமாளுக்கு பர்மனண்ட்டாகவே பொட்டு உண்டு, திருஷ்டி பொட்டு. அது அவ்வளோ அழகாக இருக்கும். ஆணொப்பார் இவன் நேர் இல்லை கான், திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே. ஒவ்வொரு நாளும் இப்படி ஒவ்வொரு பெருமாளும் அனுபவிச்சு இப்படியே போயிட்டு இருக்கணும். அப்புறம் அப்படியே போயிடணும், திரும்பி ஊருக்கே வரக்கூடாது, அப்படியே போகணும். பாண்டரங்கனை போய் பார்க்கணும், ஜெகநாதனை போய் பார்க்கணும், உடுப்பி கிருஷ்ணனை போய் பார்க்கணும், ஸ்ரீநாத்ஜியை போய் பார்க்கணும், துவாரகாதீசனை போய் பார்க்கணும், பேட்டு துவாரகாநாதனை போய் பார்க்கணும், பஞ்சத்வாரகாநாதனை போய் பார்க்கணும், மூலத்வாரகாநாதனை போய் பார்க்கணும். அப்படி ஒவ்வொருத்தரையா அப்படியே பார்க்கணும். எல்லாம் பார்த்து முடிச்சு நேராக பரமபதமாகிய வைகுண்டம் போடணும். திருப்பார்கடல் பார்த்துட்டு ஆந்தவே அப்படி பார்த்துட்டு நேராக வைகுண்டம் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்து திருமந்த நகரத்துக்கு வந்து 5 கருட சேவையை பார்க்கணும். போயிடக்கூடாது. எல்லாம் சுற்றி அடிச்சுட்டு நேராக கீழே வந்து அப்பாடா. இருந்தாலும் நம்ம வைகுண்டபதி மாதிரி வராது, மாப்பிள்ளையை விட்டு கொடுக்க முடியாது.
லோகத்தில் எல்லார் அழகுக்கு முன்னாடி என் மாப்பிள்ளை அழகு வசதி தான். எங்கேயா பொண்ணை தள்ளி வச்சுட்டாருண்ணா, உங்கள் அப்பன் சரியில்லடி என்னை பற்றி தப்பாக பேசின்னு இருக்கான்னுட்டாருண்ணா, நிஜமாவே வைகுண்டபதி அழகன்தான். அந்த இள வயசு, அந்த காம்பீரியம். ஆண் ஒப்பார் இவன் நேரில்லை கான் திருவோணத்தான் உலகாளும் அன்பார்களுக்கு. திருவோணத்தன்னைக்கு வந்தவன் எவனோ அவனேதான் ஆச்சரியமா அத்தத்தின் பத்தான ஆள். ஆச்சரியமா ரோஹி நட்சத்திரத்தன்னைக்கு வந்தவன் எவன் திருவோணத்தில் வந்து உலகத்தெல்லாம் ஆண்டானோ அந்த உலகத்தை எல்லாம் ஆளும்படியான ஒரு ஆண்மை, ஒரு ஆளுமை இவனுக்கு இருக்கான். கண்ணனை பார்த்தா அவளுக்கு தெரியறதான் ஆணுப்பார் இவன் நேர் இல்லை கான். அப்படி மன்மத சாட்சாத் மன்மத மன்மதஹ தாசாமாவிரபு சௌரீஹி ஸ்மயமான முகாம்புஜஹ பீதாம்பரதர ஸ்ரக்வி சாட்சாத் மன்மத மன்மதஹ. டக்கு டக்குன்னு மாறிண்டே இருக்காராம். இந்த ராசக்கிரீடையில் பகவான் அவ்வளோ அழகாக வரானா. எந்தெந்த கோபிக்கு கண்ணனுக்கு எந்தெந்த விதமான அலங்காரம் பிடிக்குமோ அத்தனை விதமான அலங்காரத்தில் வராராம். அதை பார்க்கணும்னா ரதசப்தமி அன்னைக்கு திருமலையில் போய் ஸ்ரீனிவாசனை பார்க்கணும். டக்கு 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 டக்குன்னு அந்த அலங்காரம் மாற்றிண்டு வர்ற அழகு அதே தான். போவார், ட்ரெஸ்ஸை மாற்றுவார், வருவார். இந்த ஃபேஷன் ஷோலாம் தெரியுமா, அதெல்லாம் இங்கேருந்து ஆரம்பிச்சிது. ட்ரெஸ்ஸை மாற்றி லைன் அப்படி நடப்பா, ஒரு கேட் வாக்லாம் பண்ணுவா தெரியுமா, அதெல்லாம் பொம்பளைகள் தான். அந்த ஆம்பளைகள்லாம் சிம்ம கதி நடக்கவே மாட்டாள். அது பெருமாள் நடக்கிறத பார்க்கணும் சிம்ம கதியில். அது ரதசப்தமி அன்னைக்கு ஸ்ரீனிவாசன் அந்த அலங்காரம் பண்ணிட்டு வீதிகள் அப்படி சுற்றி சுற்றி வருவார். எதை பார்க்கறது, எந்த அழகு அழகுன்னு சொல்ல முடியாது. திருப்பதி கேலண்டரே பார்க்கணும். இந்த உற்சவ மூர்த்தி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஃபோட்டோ போடுவாள். ஒவ்வொரு அலங்காரத்திலையும் ஸ்ரீனிவாசன் சாக்ஷாத் மன்மத மன்மதன் தான். இதெல்லாம் தாண்டி மல்லூர் போய் பார்க்கணும் ராமப்பிரமேய சுவாமி, இல்லாட்டி மேல்கோட்டை போய் அதிவிசேஷமாக ராமப்பிரியனை பார்க்கணும். இப்போ கூட நான் போகிறேன். ஆகஸ்ட் 31லேருந்து செப்டம்பர் 6 வரைக்கும் தொட்டமல்லூரில் பாகவத சப்தாகம் இருக்குது. எத்தனை பேர் வேணாலும் வரலாம், என் கூட தங்கலாம். உணவு உறைவிடம் எல்லாம் இலவசம். நீங்கள் வந்தால் மட்டும் போதும், வந்து அனுபவிக்கலாம். அது இல்லாதபடிக்கு 3ஆம் தேதி சுதாமாவோட 6ஆம் தேதி சுதாமாவோட 3வது பிறந்தநாள் மல்லூரில் வச்சு கொண்டாட போகிறோம். எல்லா பக்தர்களையும் இதன் மூலமாக கூப்பிடுறேன். அத்தனை பேரும் வாங்கோ, கூடி இருந்து குளிர்வோம். ஆனால் அவன் திருமந்திர நகரத்தோட குழந்தை தான், அதனால தான் உங்களை அத்தனை பேருக்கு கூப்பிட, வேறு யாரையும் கூப்பிடவே இல்லை. அதனால் ஆச்சரியம். அந்த இடத்துல போய் பார்க்கணும். அந்த மேல்கோட்டையில் போய் அந்த ராமப்பிரியன் சம்பத்குமாரன் செல்வப்பிள்ளை செல்லப்பிள்ளையை பார்க்கணும். அதுவும் அவள் கண்ணெல்லாம் அவ்வளோ அழகாக வரைஞ்சி விட்டுருப்பா. அப்படி முழிக்கிற மொழி அத்தனை அழகாக இருக்கும். அந்த பயல் செல்வநாராயண பெருமாளை பார்க்கணும். அச்சோடான் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளலாமா, சப்பி சீக்ஸு, டிம்பிள் சின்னு, ரோசி லிப்ஸு அப்படின்வாள். அப்படியே கிருஷ்ணன் ஆனொப்பார் இவன் நேரில்லை கான் ஹேண்ட்ஸம், ஹாய் ஹேண்ட்ஸம், சுந்தர பரிபூர்ண நம்பி மிஸ்டர் ஹேண்ட்ஸம், மிஸ்டர் யூனிவர்ஸ். உலகத்தில் ஆண்மைக்கு எத்தனை விதமான அழகுகள் சொல்லப்படுகின்றதோ அத்தனை அழகுகளும் பொருந்திய ஒரே ஒருத்தன் இவன் மட்டும்தான். ஆணொப்பார் இவன் நேர் இல்லை கான். பார்த்தசாரதி மீசை நரச்ச மீசை தான், ஆனால் அவ்வளோ அழகாக இருப்பார். நரச்ச மீசை பார்த்தா பாவம் அப்படின்னு இருக்குமே. அந்த முறுக்கு மீசைக்கெல்லாம் ஒரு ஸ்டைலுன்னா பார்த்தசாரதி தான். அந்த வைகுண்ட ஏகாதசி சமயத்தில் பெருமாள் மீசை இல்லாமல் இருப்பார். நார்த் இந்தியன் பெருமாளாகவே இருப்பார். அந்த 3 நாள் பார்க்கணும் இவர் நார்த் இந்தியாவிலையும் வந்திருக்காருனோ, அதுக்கு அடுத்த நாள் பார்க்கணும் இவர் சவுத் இந்தியான்னு. அப்படியே ஆயர்குள்ள சிகாமணி. அது வரைக்கும் பார்த்தா மீசை தாடி எல்லாம் சேவ் பண்ணி அப்படியே பழமாக பல 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 பலன்னு அழகு சொட்ட சொட்ட. ஆணுப்பார் இவன் நேர் இல்லை கான். அது நரசிம்மமாக வந்தாலும் அழகு, வாமனமூர்த்தியாக வந்தாலும் அழகு, ராமனாக வந்தாலும் அழகு, கண்ணனாக வந்தால் பேரழகு, சொல்ல முடியாத அழகு, வர்ணிக்க முடியாத அழகு. அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம். இதெல்லாம் அவன் வளர்ந்த பிறகு சொன்னால் பரவாயில்ல, பிறந்து அப்போ தான் படுத்துன்னு இருக்கு. அப்போ பார்த்தே நிறைய பேத்திகள்லாம் பாட்டி அப்படி இடிச்சாலாம். என்னடின்னா எனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வையின்னு, ரொம்ப அழகாக இருக்கான். பாட்டி சும்மா அருடி, இதெல்லாம் என்கிட்ட சொல்லிடு. ஏன் பாட்டின்னா எனக்கே அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோன்றது அப்படின்னு இழுக்கிறாளாம். ஆணுப்பார் இவன் நேரில்லை கான் திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே. அன்றைக்கி நான் பார்க்குறேன் ஸ்ரீரங்கத்தெல்லாம் உற்சவத்தும் போது பார்க்கணும். இந்த ஸ்திரீகள் அப்படி அலங்காரம் என்றாலேவா, எதுக்கடானா நம்பெருமாள் தன்னை பார்க்கணுமா, நம்பெருமாள் தன்னை பார்த்து மயங்கணும்னு. கடைசியில் இவா மயங்கி போய்
அப்படின்னு வா. நம்பெருமாள் அழகை பார்த்து ரூபலாவண்யத்தை பார்த்து புவன சுந்தரன் ருக்மிணி பிராட்டி சொல்றா இல்லையா, ஸ்ருத்வா குணானு புவன சுந்தரா ஸ்ருண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோ அங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம் துவயி அச்சுத ஆவிஷதி சித்தம் அபத்ரபம் மே. அப்பா உன் ரூபத்தை பார்க்குறவாளுக்கு சத்ருவித புருஷார்த்தம் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு நாளுத்தையும் தரக்கூடிய உன் ரூபத்தை பார்த்து யார் தான் மயங்க மாட்டா. புவன சுந்தரான்னு கதறாளே ஆணுப்பார் இவன் நேரில்லை கான் திருவோணத்தான் உலகாளும் என்பார்கள். பகவான் அழகுனாலே வசீகரிக்கிறானா நம்மளை. அந்த அழகனை அப்படியே ஹிருதயத்தில் தேக்கி வச்சுண்டு இந்த 3 பாசுரத்தை நினச்சிக்கோங்க. மீதி விஷயம் நாளைக்கு. நான் சொன்னல 10 பாசுரம் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. அது கிருஷ்ண அழகு. இது வெறும் தத்துவமாக இருந்தால் வச்சுக்கோங்களேன், கடகடன்னு சொல்லிட்டு போயிடலாம். அழகு 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 அவ்வளோதான். ஒரு 5 நாளைக்கு அழகாக இருப்போம். அதனால் அழகாக வாங்கும். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. டெய்லி கூட யாராவது பகவானுக்கு நிவேதனம் கொண்டு வரலாம். பகவானுக்கு நிவேதனம் பண்ணுவோம். எல்லாரும் ஆனந்தமாக அனுபவிப்போம். ஆனந்தம் அவ்வளோதான். இந்த 5 நாள் உற்சவம் வாழ்க்கை முழுக்க ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான். ஜெய் சத்குரு மகாராஜ் கி. சமஸ்த பாகவதலுக்கு கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கு கீ ஜெய். ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஸ்ரீ பாரத் மாதா கீ. அப்பாடா, இதுதான் திருமந்திர நகரம் வருது. ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ. மற்ற இடங்கள்லாம் இன்னும் நல்லா சொல்லுங்கன்றதுக்காக சொல்லுவேன். இங்கெல்லாம் நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்காகவே சொல்கிறேன். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ. ஜெய் ஸ்ரீ தாமிரபரணி மாதா கீ. ஜெய் ஸ்ரீ பூதேவி ஸ்ரீதேவி சமேத வைகுண்டபதி சுவாமி கீ. ஜெய் போலோ பாகம் பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர மூர்த்தி கீ. சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம் ராமானுஜா. யாராவது நிவேதனம் கொண்டு வரலான்னா அவாவா கைப்பட பண்ணி கொண்டு வரோம். இந்த கடையில் வாங்கி கொண்டு வர வேலைலாம் நடக்கப்படாது. இன்றைக்கி போனால் போகிறதேன்னு சேர்த்துருக்கேன். சுவாமிக்கு உங்கள் கையால் அவலோ பழமோ ஏதோ ஒன்று ஆசையாக பண்ணி கொண்டு வாங்க. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா.